இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து C++ ப்ரோக்ராம் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் C ப்ரோக்ராம். அதை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து C ப்ரோக்ராமில் வந்து சில முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் பேஜ் இருக்கு. ஹெடர் பேஜில் வந்து இதில் வந்து ஸ்லாஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலும் அதே மாதிரி ஸ்லாஷ் இன்க்ளூட் கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலும் இருக்கு. இது வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை வந்து பயன்படுத்த உதவுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் ஆகுறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இதுல வந்து என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ் வருது. கர்லி பிரேசஸ் வந்து ப்ரோக்ராம்ல வந்து ஸ்டார்ட் எண்டிங் அதை வந்து தான் நமக்கு காட்டுது கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்னது டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன். இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னது இன்ட் a b c அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோமா, அதான் வேரியபிள்ஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்றாங்க. அதுல வந்து இன்ட் a = 10 b = 20ன்னு வேல்யூஸை கொடுக்குறோமா, அப்ப அந்த வேல்யூஸை வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். a = 10 b = 20ன்னு கொடுத்தோமா, அப்ப வேல்யூஸை அசைன் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல வந்து என்ன வருதுன்னா கால்குலேஷன்ஸ், printf அதெல்லாம் வரும் அப்படின்னு போன்ற கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. printf அப்படின்னா அவுட்புட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணும். எப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு டெக்ஸ்டோ அல்லது ஒரு வேல்யூஸை வந்து நமக்கு காட்டுறதுக்காக நம்ம அதை பயன்படுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து printfல வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அவுட்புட்ல வந்து நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கிடைச்சிருமா அவுட்புட்ல, அந்த மாதிரி அதை தான் வந்து printfன்னு சொல்றோம். இப்போ scanf அப்படின்றத வந்து இன்புட்டை வந்து எடுக்கிறது. அதாவது யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு வேல்யூஸை எடுக்கிறதுக்காக நம்ம அதை சொல்றோம் scanf அப்படின்னு யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து எப்படின்னா கீபோர்ட்ல நம்ம யூசர் கீபோர்ட்ல நம்ம பிரிண்ட் பண்றப்ப யூசர் அப்படிங்கும்போது கீபோர்ட்ல இருந்து நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுக்காக அதை நம்ம வந்து scanf நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது கமெண்ட்ஸ் வந்து இந்த லைன் நம்ம அந்த ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் அந்த இதெல்லாம் போட்டு நம்ம கமெண்ட்ஸ் லாஸ்ட் எழுதுவோம்ல, அடிஷன்லாம் போட்டு அந்த தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்.